ஜனவரி 12, 1967 தமிழகமே உறைந்து போன ஒரு நாள். சென்னை ராமாவரம் தோட்டத்தில் ஒரு துப்பாக்கி முழங்கியது. அது வெறும் சத்தமல்ல, தமிழக அரசியலின் போக்கையே மாற்றப்போகும் ஒரு பேரதிர்ச்சி. சுடப்பட்டவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்களின் வாத்தியார், திரையுலகின் முடிசூடா மன்னன் எம்.ஜி. ராமச்சந்திரன். அதிர்ச்சி என்னவென்றால், அவரை சுட்டது ஒரு எதிரி அல்ல, அவரோடு இணைந்து நடித்த சக நடிகர் எம்.ஆர். ராதா. கழுத்தில் குண்டு பாய்ந்த நிலையில் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார் எம்.ஜி.ஆர். மருத்துவமனை வாசலில் லட்சக்கணக்கான மக்கள் தவம் கிடந்தனர். எங்கள் தலைவனுக்கு ஏதாவது நடந்தால் இந்த நாடே எரியும் என்ற கொந்தளிப்பு. அந்த நேரத்தில் தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருந்தது. கழுத்தில் கட்டுடன் பேச முடியாத நிலையில் மருத்துவமனை படுக்கையில் இருந்த எம்.ஜி.ஆரின் ஒரு புகைப்படம் சுவர்களில் ஒட்டப்பட்டது. அந்த ஒரே ஒரு நிழற்படம் ஆளும் காங்கிரசின் அஸ்திவாரத்தை ஆட்டியது. எம்.ஜி.ஆர் என்ற தனி மனிதன் ஒரு மாநிலத்தின் தலையெழுத்தையே மாற்றும் சக்தியாக உருவெடுத்த தருணம் அது. ஆனால் இந்த ஆளுமை ஒரே நாளில் உருவாகிவிடவில்லை. இலங்கையின் கண்டி நகரில் ஒரு வறிய மலையாளி குடும்பத்தில் பிறந்து தந்தையை இழந்து வறுமையின் பிடியில் சிக்கி ஒருவேளை கஞ்சிக்கு கூட வழியில்லாமல் தவித்த ஒரு சிறுவன் எப்படி ஒரு மாபெரும் தேசத்தின் தவிர்க்க முடியாத சக்தியாக மாறினான்? நடிப்பு, அரசியல், அறக்கட்டளை என அவர் தொட்ட இடமெல்லாம் பொன்னானதின் ரகசியம் என்ன? இது வெறும் ஒரு நடிகரின் கதை அல்ல, இது ஒரு சாமானியன் சக்கரவர்த்தியான வரலாறு. புனைவுகள் இல்லாத, மிகைப்படுத்தல்கள் இல்லாத மருதூர் கோபாலமேனன் என்கிற எம்.ஜி.ஆரின் உண்மை பயணம் இங்கிருந்து தொடங்குகிறது. எம்.ஜி.ஆரின் வெற்றிகளுக்கு பின்னால் இருந்த உந்து சக்தி எது தெரியுமா? அது பசி. ஆம், இலங்கையின் கண்டி நகரில் 1917 ஜனவரி 17 பிறந்த மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன் மிக இளம் வயதிலேயே தந்தையை இழந்தார். தாய் சத்யபாமா தனது குழந்தைகளுடன் தமிழகத்தின் கும்பகோணத்திற்கு வந்து சேர்ந்தார். அங்கே வறுமை அவர்களை துரத்தியது. ஒருவேளை உணவிற்காக ராமச்சந்திரனும் அவரது அண்ணன் சக்கரபாணியும் பள்ளிக் கல்வியை கைவிட வேண்டியிருந்தது. அப்போது அவர்களுக்கு கிடைத்த ஒரே புகலிடம் ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி என்ற நாடக குழு. நாடக மேடைகளில் சிறு சிறு வேடங்களில் நடித்த ராமச்சந்திரன் தனது உடல்வாகையும் குரலையும் செதுக்கிக் கொண்டார். ஆனால் சினிமா கனவு அவ்வளவு எளிதாக கைகூடவில்லை. 1936 சதி லீலாவதி என்ற திரைப்படத்தில் ஒரு சிறிய இன்ஸ்பெக்டர் வேடத்தில் அறிமுகமானார். அந்த படத்தில் அவர் வாங்கிய சம்பளம் மிக குறைவு, ஆனால் அவரது உழைப்பு மிக பெரியது. அடுத்த 10 ஆண்டுகள் அவருக்கு சோதனை காலம்தான். பல படங்களில் துணை நடிகராகவும் வில்லனாகவும் நடித்தார். உன் முகம் சினிமாவில் ஜொலிக்காது என்று பலர் கேலி செய்தார்கள். ஆனால் தோல்விகளை அவர் ஒருபோதும் ஏற்கவில்லை. 1947 ராஜகுமாரி திரைப்படம் அவருக்கு கதாநாயகன் அந்தஸ்தை தந்தது. இந்த இடத்தில்தான் எம்.ஜி.ஆர் ஒரு முக்கியமான முடிவை எடுத்தார். திரையில் தான் செய்யும் ஒவ்வொரு செயலும் சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்தார். மது அருந்துவது போலவோ, புகைப்பிடிப்பது போலவோ, பெண்களுக்கு எதிராக நடப்பது போலவோ ஒருபோதும் நடிக்க மாட்டேன் என்பதில் உறுதியாக இருந்தார். ஏழைகளின் தோழனாக, அநீதியை தட்டி கேட்கும் வீரனாக தன்னை திரையில் செதுக்கினார். மருதநாட்டு இளவரசி, மந்திரி குமாரி போன்ற படங்கள் அவரை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றியது. குறிப்பாக கருணாநிதியின் வசனங்களும் எம்.ஜி.ஆரின் வாழ்வீச்சும் இணைந்த போது தமிழக திரைத்துறையில் ஒரு புதிய சகாப்தம் பிறந்தது. ஆனால் திரையுலக வெற்றி என்பது வெறும் ஆரம்பம்தான். அண்ணாவின் திராவிட இயக்க கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட எம்.ஜி.ஆர் தனது சினிமா செல்வாக்கை அரசியலை நோக்கி திருப்பத் தொடங்கினார். அந்த பயணம் எப்படி அமைந்தது? ஒரு நட்சத்திரமாக உயர்ந்த எம்.ஜி.ஆர் வெறும் பொழுதுபோக்கு கலைஞனாக இருக்க விரும்பவில்லை. 1953 அறிஞர் அண்ணாவின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார். இது தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. சினிமா என்பது வெறும் கலை மட்டுமல்ல, அது பாமர மக்களிடம் கருத்துக்களை கொண்டு செல்லும் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் என்பதை எம்.ஜி.ஆர் உணர்ந்திருந்தார். மலைக்கள்ளன், நாடோடி மன்னன் போன்ற படங்கள் மூலம் அவர் அநீதிக்கு எதிரான ஒரு போர் குரலாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். குறிப்பாக 1958 அவரே தயாரித்து இயக்கிய நாடோடி மன்னன் திரைப்படம் ஒரு மைல்கல். அந்த படத்தில் இந்த நாடு முன்னேற வேண்டுமானால் ஏழைகளின் நிலை மாற வேண்டும் என்ற கருத்தை அழுத்தமாக பதிவு செய்தார். படத்தின் வெற்றிக்காக அவர் தனது சொத்துகள் அனைத்தையும் பணயம் வைத்தார். படம் வெற்றி பெற்றால் நான் மன்னன், தோற்றால் நாடோடி என்று அவர் சொன்னது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு பெரும்
வெறும் சூதாட்டம். ஆனால் மக்கள் அவரை மன்னனாக்கினார்கள். அரசியலில் கருணாநிதியின் கூர்மையான வசனங்களும் எம்ஜிஆரின் வசீகரமான நடிப்பும் திமுகவை அசைக்க முடியாத சக்தியாக மாற்றின. எம்ஜிஆர் ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் கட்சியின் ஒரு முக்கிய பிரச்சார பீரங்கியாக மாறினார். அவரது ரசிகர் மன்றங்கள் கிளை கழகங்களாக உருமாறின. 1960களின் அவர் நடித்த எங்க வீட்டு பிள்ளை திரைப்படம் அவருக்கு மக்கள் திலகம் என்ற பெயரையும் தாய்மார்களின் ஏகோபித ஆதரவையும் பெற்றுத் தந்தது. அவர் திரையில் பாடும் பாடல் ஒவ்வொன்றும் ஒரு தத்துவமாக, ஒரு அரசியல் கொள்கையாக பார்க்கப்பட்டது. ஏன் என்ற கேள்வியின்றி எதற்கும் துணிந்து நில் என்று அவர் பாடிய போது அது இளைஞர்களின் தார மந்திரமானது. இருப்பினும் புகழின் உச்சிக்கு செல்லும் போது சோதனைகளும் கூடவே வரும். 1967 சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட்ட போதுதான் அந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் நிகழ்ந்தது. கழுத்தில் குண்டு பாய்ந்த நிலையில் அவர் மருத்துவமனையில் இருந்தபோது மக்கள் காட்டிய அன்பு உலகையே வியக்க வைத்தது. பேச முடியாத நிலையிலும் அவர் செய்கையாலேயே வாக்கு கேட்டார். அந்த தேர்தலில் திமுக மிகப்பெரிய வெற்றி பெற்று அண்ணா முதல்வரானார். ஆனால் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு எம்ஜிஆருக்கும் கட்சி தலைமைக்கும் இடையே விரிசல் ஏற்படத் தொடங்கியது. கொள்கை முரண்பாடுகள் வெடித்தன. அந்த விரிசல் தமிழக அரசியலில் ஒரு புதிய சரித்திரத்துக்கு வித்திட்டது. அறிஞர் அண்ணாவின் மறைவிற்கு பிறகு திமுகவின் தலைமை பொறுப்பை மு. கருணாநிதி ஏற்றார். தொடக்கத்தில் இருவரும் இணைந்து செயல்பட்டாலும் காலப்போக்கில் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் முளைத்தன. கட்சியின் கணக்கு வழக்குகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் போர்க்கொடி தூக்கினார். இது வெறும் கணக்கு வழக்கு பற்றியது மட்டுமல்ல, கட்சியின் போக்கை பற்றிய ஒரு தார்மீக கேள்வியாகவும் இருந்தது. 1972 அக்டோபர் 10 தமிழக அரசியலின் மறக்க முடியாத நாள். திமுகவிலிருந்து எம்ஜிஆர் தற்காலிகமாக நீக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து சில நாட்களிலேயே அவர் நிரந்தரமாக நீக்கப்பட்டார். ஒரு நடிகரின் அரசியல் எதிர்காலம் இதோடு முடிந்துவிட்டது என்று பல அரசியல் விமர்சகர்கள் கணித்தார்கள். ஆனால் மக்கள் தீர்ப்பு வேறாக இருந்தது. 1972 அக்டோபர் 17 அண்ணாவின் பெயரை தாங்கி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கினார் எம்ஜிஆர். கட்சிக் கொடியில் அண்ணாவின் உருவத்தை பொறித்தார். அந்த நிமிடம் முதல் அவரது ரசிகர்கள் வெறும் ரசிகர்களாக மட்டுமல்லாமல் அர்ப்பணிப்புள்ள தொண்டர்களாக மாறினார்கள். நான் அண்ணாவின் கொள்கை வாரிசு என்று அவர் முழங்கிய போது மக்கள் அதை நம்பினார்கள். 1973 நடைபெற்ற திண்டுக்கல் இடைத்தேர்தல் அதிமுகவின் பலத்தை உலகிற்கு நிரூபித்தது. ஆளும் கட்சியையும் பிரதான எதிர்க்கட்சியையும் வீழ்த்தி எம்ஜிஆரின் வேட்பாளர் மாயத்தேவர் இமாலய வெற்றி பெற்றார். அந்த வெற்றி கோட்டை நோக்கிய எம்ஜிஆரின் பயணத்திற்கு ஒரு வலுவான அஸ்திவாரமாக அமைந்தது. அரசியல் களத்தில் அவர் சந்தித்த சவால்கள் ஏராளம். அவரது படங்கள் முடக்கப்பட்டன. அவரது தொண்டர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. ஆனால் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தின் மாபெரும் வெற்றி அவருக்கு பின்னால் மக்கள் சக்தி இருப்பதை மீண்டும் உறுதி செய்தது. திரைப்படங்களில் அவர் காட்டிய நீதியும் நேர்மையும் நிஜ வாழ்க்கையிலும் அவரிடம் இருக்கும் என்று பாமர மக்கள் உறுதியாக நம்பினார்கள். 1977 நடந்த பொது தேர்தல் தமிழக வரலாற்றின் ஒரு மகுடம். காங்கிரஸ் மற்றும் திமுக ஆகிய இரு பெரும் சக்திகளையும் எதிர்த்து நின்ற எம்ஜிஆர் தனிப்பெரும் மெஜாரிட்டியில் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதலமைச்சரானார். ஒரு நடிகன் முதலமைச்சராவது என்பது அதுவரை தெற்காசியாவிலேயே நடக்காத ஒரு அதிசயம். அந்த சாதனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் எம்ஜிஆர். ஆனால் ஆட்சி அதிகாரம் என்பது அவருக்கு ஒரு முள் கிரீடமாகவே இருந்தது. நிர்வாகத் திறமை இல்லாதவர் என்று விமர்சித்தவர்களுக்கு அவர் என்ன பதில் சொல்லப் போகிறார்? 1977 முதலமைச்சராக பொறுப்பேற்ற எம்ஜிஆர் வெறும் அதிகாரத்திற்காக அந்த நாற்காலியில் அமரவில்லை. சிறு வயதில் தான் அனுபவித்த பசியின் கொடுமை மற்றொரு தலைமுறைக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அதன் விளைவுதான் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த சத்துணவு திட்டம். 1982 ஜூலை 1 திருச்சியில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்த போது இது நிதிச்சுமை என்று பல பொருளாதார நிபுணர்கள் விமர்சித்தார்கள். ஆனால் எம்ஜிஆர் சொன்னார், என் குழந்தைகளின் பசியை தீர்ப்பது அரசுக்கு சுமை அல்ல, அது அரசின் கடமை. இந்த ஒரு திட்டம் தமிழகத்தின் கல்வி விகிதத்தை உயர்த்தியது. பசிக்காக பள்ளிக்கு வராத குழந்தைகள் உணவுக்காக பள்ளிக்கு வரத் தொடங்கினார்கள். இன்று இந்தியா முழுவதும் பின்பற்றப்படும் மதிய உணவு திட்டத்திற்கு இதுவே முன்னோடி. வெறும் உணவு மட்டுமல்ல, சீருடை, காலணி, பற்பொடி என மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அரசு மூலமாகவே வழங்கினார். பெண்களுக்கு அரசு பணிகளில் 30%
இடஒதுக்கீடு வழங்கி சமூக மாற்றத்திற்கு வித்திட்டார். அதேபோல் தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகத்தை நிறுவி தமிழ் மொழியின் மீது தனக்கிருந்த பற்றை உலகிற்கு பறைசாற்றினார். இலவச வேட்டி சேலை திட்டம், முதியோர் ஓய்வூதிய திட்டம் என அடித்தட்டு மக்களின் அன்றாட தேவைகளை உணர்ந்து திட்டங்களை தீட்டினார். நிர்வாக ரீதியாக அவர் ஒரு கடின உழைப்பாளி. நடுநிரவு வரை கோப்புகளை பார்ப்பது, அதிகாலையிலேயே அதிகாரிகளை அழைத்து ஆய்வு செய்வது என அவரது வேகம் யாராலும் ஈடுகொடுக்க முடியாததாக இருந்தது. அவரது ஆட்சி காலத்தில் தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்ந்தது. ஆனால் ஒரு முதலமைச்சராக அவரது பயணம் மலர்பாதையாக இருக்கவில்லை. 1980 அவரது ஆட்சி கலைக்கப்பட்டது. இருப்பினும் மீண்டும் நடந்த தேர்தலில் மக்கள் அவருக்கு மகத்தான வெற்றியை தந்து எங்கள் முதல்வர் எம்ஜிஆர் தான் என்று உரக்கச் சொன்னார்கள். தொடர்ச்சியாக 3 முறை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே தலைவர் என்ற பெருமையை அவர் பெற்றார். ஆனால் உடல்நிலை அவருக்கு சதி செய்ய தொடங்கியது. 1984 அவருக்கு ஏற்பட்ட சிறுநீரக கோளாறு தமிழகத்தையே கவலையில் ஆழ்த்தியது. அமெரிக்காவின் புரூக்ளின் மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்றபோது தமிழகம் முழுவதும் கோவில்களிலும் மசூதிகளிலும் தேவாலயங்களிலும் பிரார்த்தனைகள் ஒலித்தன. பேசும் சக்தியை இழந்த நிலையிலும் அவர் மீண்டும் தமிழகத்திற்கு திரும்பிய போது மக்கள் அவருக்கு தந்த வரவேற்பு ஒரு சரித்திர நிகழ்வு. ஒரு தலைவன் மீதான அன்பு அரசியலை கடந்து ஒரு புனிதமான உறவாக மாறியிருந்தது. 1984 அக்டோபர் மாதம் தமிழகமே அதிர்ச்சியில் உறைந்தது. முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு கடுமையான சிறுநீரக கோளாறு ஏற்பட்டு சுயநினைவற்ற நிலையில் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் மேல் சிகிச்சைக்காக அமெரிக்காவின் புரூக்ளின் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். தமிழகத்தில் அப்போது சட்டமன்ற தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. தனது தலைவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்ற சந்தேகத்தில் மக்கள் தவித்தனர். ஆனால் அமெரிக்க மருத்துவமனை படுக்கையில் இருந்து எம்ஜிஆர் கையசைக்கும் அந்த 1 நிமிட வீடியோ காட்சி வெளியானது. அந்த ஒற்றை காட்சி தமிழக அரசியலில் ஒரு சுனாமியை ஏற்படுத்தியது. தமிழக மக்கள் தங்கள் வாத்தியார் மீண்டே தீருவார் என்று நம்பினார்கள். நேரில் வந்து வாக்கு கேட்காமலேயே மருத்துவமனை படுக்கையில் இருந்தவாறே எம்ஜிஆர் மீண்டும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது உலக ஜனநாயக வரலாற்றிலேயே ஒரு அபூர்வமான நிகழ்வு. 1985 பிப்ரவரி மாதம் அவர் தமிழகம் திரும்பிய போது லட்சக்கணக்கான மக்கள் சென்னை விமான நிலையத்தில் திரண்டனர். பேசும் சக்தியை அவர் இழந்திருந்தாலும் அவரது ஒரு புன்னகையும் அந்த இரட்டை விரல் சைகையும் தொண்டர்களுக்கு போதுமானதாக இருந்தது. அடுத்த 2 ஆண்டுகள் உடல்நல குறைபாடுகளுக்கு மத்தியிலும் அவர் தமிழகத்தை வழிநடத்தினார். இந்த காலகட்டத்தில்தான் ஈழத் தமிழர்களின் உரிமை போராட்டத்திற்கு அவர் ஆற்றிய மறைமுக உதவிகள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவை. விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு அவர் வழங்கிய நிதியுதவியும் தார்மீக ஆதரவும் ஈழப் போராட்டத்தின் திசையையே மாற்றின. இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகளுக்கு தர்ம சங்கடம் ஏற்படாத வகையில் அதே சமயம் தமிழின உணர்வுக்கு மதிப்பளித்து அவர் கையாண்ட விதம் ஒரு ராஜதந்திரியின் ஆளுமையை காட்டியது. அவரது இறுதி காலம் வரை அவர் ஒரு வெல்ல முடியாத தலைவனாகவே திகழ்ந்தார். 1987 டிசம்பர் 24 அதிகாலை நேரம் ராமாவரம் தோட்டத்தில் அந்த மாபெரும் சகாப்தம் அமைதியானது. தமிழகமே கண்ணீரில் மூழ்கியது. மெரினா கடற்கரையில் அண்ணாவின் சமாதிக்கு அருகிலேயே அவர் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. அவர் மறைந்தாலும் அவர் உருவாக்கிய எம்ஜிஆர் என்ற பிம்பம் அழியவில்லை. ஒரு நடிகராக தொடங்கி மக்கள் திலகமாக உயர்ந்து ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக 10 ஆண்டுகள் ஆட்சி செய்து இன்றும் ஏழை எளிய மக்களின் மனதில் வாழும் தெய்வமாக அவர் நிலைத்திருப்பதன் ரகசியம் என்ன? 1987 டிசம்பர் 24 அந்த ஒரு நாள் தமிழகத்தின் இதய துடிப்பு நின்றது போன்ற ஒரு அமைதி நிலவியது. லட்சக்கணக்கான மக்கள் தெருக்களில் இறங்கி அழுதார்கள். ஒரு அரசியல் தலைவரின் மறைவிற்காக இத்தனை பேர் கண்ணீர் விடுவது உலக வரலாற்றிலேயே அரிதான ஒன்று. எம்ஜிஆர் வெறும் ஒரு நடிகராகவோ ஒரு முதலமைச்சராகவோ மட்டும் மறைந்துவிடவில்லை. அவர் ஒரு நம்பிக்கையாக மறைந்தார். இன்று வரை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்திற்கு சென்று அவரது சமாதி காது வைத்து பார்க்கும் பழக்கம் பலரிடம் உண்டு. அவரது கைக்கடிகாரம் இன்றும் ஓடிக்கொண்டிருக்கும் சத்தம் கேட்கிறது என்று மக்கள் நம்புகிறார்கள். இது வெறும் மூட நம்பிக்கை அல்ல, அவர் மீதான மாறாத அன்பின் வெளிப்பாடு. எம்ஜிஆரின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்கும் பாடம் என்ன? அவர் ஒரு சகலகலா வல்லவர் என்பதை விட ஒரு சமூக பொறியாளர், சோஷியல் என்ஜினியர். சினிமாவில் அவர் ஒரு ஹீரோவாக தெரிந்தாலும் நிஜ வாழ்க்கையில் அவர் செய்த தான தர்மங்கள் அவரை ஒரு மகாத்மாவாக மாற்றின. அவரது ஒரு மிகப்பெரிய
பெரிய முரண் அல்லது ஆச்சரியம் என்னவென்றால் அவர் ஒரு மலையாளி, இலங்கையில் பிறந்தவர். ஆனால் தமிழக மக்கள் அவரை தங்கள் வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார்கள். மொழியை கடந்து, இனத்தை கடந்து, மனிதநேயம் மட்டுமே ஒருவனை உலக நாயகனாக்கும் என்பதற்கு எம்ஜிஆர் ஒரு வாழும் உதாரணம். அவரது மறைவிற்கு பிறகு 1988ஆம் ஆண்டு இந்திய அரசு அவருக்கு நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதை வழங்கி கௌரவித்தது. இறுதியாக ஒரு வரலாற்று உண்மை: எம்ஜிஆர் தனது உயிலில் தனது ராமாவரம் தோட்டத்து இல்லத்தை வாய்ப்பேசாத மற்றும் காது கேளாத குழந்தைகளுக்கான பள்ளிக்காக எழுதி வைத்தார். தான் சிறுவயதில் பட்ட கஷ்டங்களை வேறு யாரும் படக்கூடாது என்ற அந்த எண்ணம்தான் இன்று வரை அவர் பெயரை தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் ஒலிக்கச் செய்கிறது. எம்ஜிஆர் ஒரு நபர் அல்ல, அவர் ஒரு சகாப்தம். அவர் மறைந்திருக்கலாம், ஆனால் அவர் விதைத்த சத்துணவு திட்டமும் ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்டங்களும் இன்றும் கோடிக்கணக்கான மக்களின் வயிற்றில் பசியை தீர்த்துக் கொண்டிருக்கின்றன. வரலாறு பல அரசர்களை பார்த்திருக்கிறது, ஆனால் ஒரு மக்களை ஆளும் அரசனை த பீப்புள்ஸ் கிங் என்ற வடிவில் மட்டுமே பார்த்தது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் தமிழ் வரலாற்று ஆவணப்படங்களுக்கு பெல் ஐகானை அழுத்துங்கள். உங்கள் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை கமெண்ட் செக்ஷனில் பகிருங்கள்.